கார்த்தி, அன்பு, கண்மணி 4 பேருமே வந்து இப்போ இறங்குனோனே வந்து ரெசார்ட்க்கு அங்கே வந்து வரவேற்கிறதுக்கு தயாராக வந்து இருக்கிறத பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலாவை. வெண்ணிலா வந்து வெல்கம் வந்து ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெல்கம் பண்ணுறாங்க கொடைக்கானல்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து பாட்டி அமிச்சதால் தான் நான் வந்தேன், இந்த மாதிரி நானும் ஃபுட் ஃபெஸ்டிவலில் கலந்துக்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதையெல்லாம் கேட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு நம்ம அன்பு. இவ எதுக்காக வந்தான்னு எனக்கு தெரியாதா, நாங்கள் 2 பேரும் வந்து ஒன்றா பொறுத்து இவளுக்காக ஆகாது, அதை வந்து கெடுத்து குடிச்சுராக்க தானே வந்திருக்கா, இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறான். கார்த்தி வந்து இவ வேணும் தான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கா அன்பு, இவ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இவளுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து அன்பு நீ டென்ஷன் ஆகாத, இவளை எப்படி டீல் பண்ணுமோ அப்படி டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பவி வந்து இவங்க எதுக்கு இங்கே வராங்க, இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்றாங்க. தெரிஞ்சு தானே பண்ணுறாங்க இவங்க அப்படின்னோடனே நீ என்ன சொல்கிற கார்த்தி அப்படின்றாங்க. அது எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே உடனே வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பேச ஆரம்பிக்கிறேன். உடனே கண்மணி வந்து நீ வந்து ரொம்ப சந்தோஷம் டி அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து அன்புக்கு செம கடுப்பாக இருக்குது, கார்த்திக்கு எல்லாருக்குமே கடுப்பாக இருக்குது. பவி வந்து என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை நான் சொன்னேனே பாட்டி தான் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு, அதையே முன்னாடியே சொல்லலை, திடீர்னு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. அதனால தான் உங்களுக்குலாம் சர்ப்ரைஸாக இருக்கணும் தான் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு நம்மலாம் சொல்லி விடுறாங்க. அன்புவை பார்த்துட்டு என்ன அன்பு நான் வந்ததில் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை போட்டிருக்கேன் அப்படின்றாங்க. அப்படியே அமைதியாக இருக்கார். ஏன்டி அப்படி கேட்குற, நீ வந்ததில் எங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் தான், ஒன்று பிரிஞ்சு வந்துட்டேன்னு எனக்கு கூட வருத்தமாக இருந்தது, ஆனால் இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து எல்லாருமே ரூமுக்கு போகிறாங்க. அப்போ கண்மணி பக்கத்து ரூமே வந்து என்ன பண்ணுறாங்க, வெளில வந்து போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து நாங்கள் கப்புள்ஸாக வந்திருக்கோம், அதனால் பக்கத்து ரூம் எங்களுக்கு தானே வரணும், எதுக்காக தேவையில்லாமல் வந்து இவங்க போட்டிருக்காங்க அப்படின்னோடனே அதான் தெரியலையே, நடு ரூமை போட்டாங்க, பக்கத்து ரூம் தானே போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது கேட்டு வெளில வந்து எப்போவுமே என் கண்மணி விட்டு நான் இருக்கவே மாட்டேன், அதனால தான் பக்கத்து ரூமே போட்டிருக்கேன் அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு வந்து அன்பு செம்ம டென்ஷனாக, நீ எதுக்கு போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியாதா, நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் வேவு பக்கத்து தானே போட்டிருக்கேன் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வேணும்னே வந்து அன்பு பக்கத்தில் உட்கார வராங்க. அப்போ வந்து கரெக்டாக கண்மணி பக்கத்தில் போயிட்டு அன்பு உட்காந்துடுறாரு. அதனால செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க வெண்ணிலா. அடுத்து வந்து இங்கே எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து கண்மணி அன்பு வந்து நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஜோடியாக பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. உடனே வந்து வெண்ணிலாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. கண்மணி என்னடி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, தனியாக உட்காந்துருக்கேன், நான் அன்பு கூட தானே உட்காந்துருக்கேன், இங்கே பாருங்கள் புருஷன் பண்ணுறதே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் இங்கேயும் வந்து எங்கே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வந்து கார்த்தி. உடனே வந்து என்ன கார்த்தி அப்போ நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா, சொல்ல வேணுமா, நான் டிஸ்டர்ப் தானே பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து இல்லை உங்ககிட்ட நான் பேசணும் தான் நீ நினச்சிட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். கண்மணி எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, ப்ளீஸ் ஒரு காஃபி மட்டும் சாப்பிட்ணும், நீ அங்கே போய் சாப்பிட்டு வரலாமா அப்படின்னோடனே சரிங்க அப்படி சொல்கிறாங்க. உன்னை இருடி அவருக்கு தலைவலியாக இருக்கா, நான் போய் விடாரு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே கண்மணியும் வந்து அன்பு வந்து வெளியே கொஞ்சம் தூரம் போகிறாங்க. போனோன்னு மழையாக வந்துடுது. உடனே வந்து எங்கே மழை வந்துடுது அப்படின்னோடனே கண்மணி இந்த மழையில் நினைஞ்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல அப்படின்றாங்க. இங்கே பயங்கரமாக குளிராக இருக்குங்க, இது மழை மாதிரி தெரியல குளிர் மாதிரின்னு தெரியலங்க, ஒரு மாதிரி பனிக்காற்று மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு குளிர்து கண்மணி அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து அவரும் வந்து குளிர்துன்னு சொல்கிறார். 2 பேருமே வந்து ஒரே வந்து ஸ்வெட்டரில் அப்படியே வந்து 2 பேருமே வந்து உள்ளே நுழையிறாங்க. அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே அன்பு வைக்கப்படுறாரு, கண்மணி வைக்கப்படுறாங்க. 2 பேரும் அப்படியே ஒருத்தர் வைக்கப்படுறாங்க. அப்போ வந்து கண்மணி இறுக்கி பிடிச்சிக்கிறாரு. அப்படியே வந்து நெத்திலி வந்து லைட்டாக வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படியே தன்னையே மறக்கிறாங்க கண்மணி. இது எல்லாத்தையும் தூரத்து வெண்ணிலா பார்த்துறாங்க. பார்த்துட்டு செம்ம டென்ஷனாக இருக்குது வெண்ணிலாவுக்கு. அப்படியே பார்த்து அப்படியே தாங்கவே முடியல, இவங்க 2 பேரும் என்ன இப்படி விட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாங்க முடியாமல் நிற்கிறாங்க டென்ஷன்லேயே. அப்படியே பார்த்துட்டு